மயிலாடுதுறை அருகே சேதமடைந்துள்ள அரசு பள்ளியை இடித்து அகற்ற வேண்டுமென்று முன்னாள் மாணவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மயிலாடுதுறை மாவட்டம் மேலப்பாண்டூர் கிராமத்தில் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி அமைந்துள்ளது. 63 ஆண்டுகள் பழமை வாய்ந்த இப்பள்ளியில் ஆங்காங்கே விரிசல்கள் ஏற்பட்டுள்ளன. எப்போது வேண்டுமானாலும் இடிந்து விடலாம் என்ற நிலையில் அரசு பள்ளி உள்ளதாக அப்பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர். இதனிடையே மேற்கூரை இடிந்து விழுந்ததில் பள்ளி மாணவன் காயமடைந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் மழைக்காலம் தொடங்குவதற்கு முன் பள்ளி கட்டிடத்தை இடித்து அகற்ற வேண்டும் என முன்னாள் மாணவர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். நவீன பில்டிங்லாம் கிடையாது. பழைய காலத்தில் சாதாரணமாக ஒரு பெல்ட் போட்டு கட்டு வேலை போட்டு கட்டப்பட்ட ஒரு பள்ளி. இந்த பள்ளி கிட்டத்தட்ட ஒரு 60 வருஷமாக அப்படியே தான் இருக்குது. எந்த விதமான சீரமைப்பும் இல்லை. கடந்த ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி பேட்ச் ஒர்க்னு ஒன்று பண்ணியிருக்காங்க. அந்த பேட்ச் ஒர்க்கும் சரியான முறையில் இல்லை. கையை வச்சு தட்டுனாவே மேலே புலன்னு கொட்டுது. அந்த மாதிரி கண்டிஷனில் இந்த பள்ளி இருக்குது. இந்த பள்ளி எந்த நேரத்தில் என்ன ஆகும், அதாவது படிக்கிற மாணவர்களுக்கு எந்த விதமான ஒரு பாதுகாப்பும் இல்லை. மழை ரெட் அலர்ட் அறிவிச்சிருக்காங்க. மழை பெஞ்சு ஒரு 2 நாளைக்கு தொடர்ச்சியாக மழை பெஞ்சா இந்த மேலப்பாண்டூர் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி நிச்சயமாக கண்டிப்பாக இடிந்து விடும் தருவாயில் இருக்குது. இதை சம்பந்தப்பட்ட துறையின் மூலம் உடனடியாக நடவடிக்கை எடுத்து இந்த பள்ளியை புதிய நவீன கட்டிடம் அமைத்து தர